Assalamualaikum and welcome back to my channel. இன்றைக்கான வீடியோவில் வாட் ஐ குக் அண்ட் வாட் ஐ ஏட் இன் மை ஆனிவர்சரி. ஸோ அதுதான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டே பிஃபோர் ஆனிவர்சரி அன்றைக்கி மெஹந்தி வந்து ஆஃப்டர்நூன் போல் போட்டிருந்தேன். ஸோ அதுதான் வந்து உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா இருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரைட் ஹேண்டில் வந்து ஸ்டென்சில் வந்து அப்ளை பண்ணி விட்டுருந்தார் ஹப்பி. ஸோ அதுதான் வந்து காய வைக்கிறதுக்குள்ளே போதும் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. பாப்பாவை வச்சுட்டு மெஹந்தி வைக்கிறதுலாம் பெரிய பாடாக இருக்கும். பட் இது சிங்க் அப்படின்றனால ஒரு ½ அன் ஹவர் விட்டாவே போதும், நல்லா வந்து ஸ்டெயின் அப்சர்வ் ஆகிடும். தென் ஹப்பிக்குமே வந்து மெஹந்தி போட்டு விட்டுருந்தேன். ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். அண்ட் தென் மார்னிங் ஆஸ் யூஷுவல் ஹாப்பியாக வந்து டே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் அந்த மெஹந்தி ஸ்டைன்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. தென் அதே வைபோட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஏதாச்சும் ஸ்வீட்டாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இடியாப்பம் தான் வந்து பண்ணியிருந்தேன். இடியாப்பம்க்கு நம்ம எப்போவுமே தேங்காய் பால் அரைப்போம் இல்லையா? ஸோ அந்த தேங்காய் பாலில் லைட்டாக கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா சோம்பு கூடவே ஒரே ஒரு இலாச்சி மட்டும் வச்சு அரைச்சி பாருங்கள், பயங்கர எம்மையாக இருந்தது. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன் இந்த இதில். ஸோ ஃப்ளேவர் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் தோணுச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா நானும் ஹப்பியும் வந்து வீட்டில் இருந்தோம்னா பயங்கரமாக கதை பேசுவோம். அவங்க வீட்டு கதை இவங்க வீட்டு கதை அப்படின்னு சொல்லிட்டு தென் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 12 மணி பக்கமாகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து மந்தி சமைக்கலாம், சிக்கன் மந்தி அப்படின்ட்டு அதுதான் வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மந்தி பிரியாணிக்கு வந்து ஹைலைட்டே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அரைக்கிற மசாலா தான். ஸோ கொஞ்சம் போல் சீரகம், சோம்பு, தனியா, மிளகு, லவங்கம், அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ், பே லீஃப், பட்டை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். உங்கள்கிட்ட ஜாதி பத்திரி அது இருந்தால் அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அண்ட் வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அந்த மாதிரி தான் வந்து போவோம். ஸோ இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அரபிக் ஸ்டைலில் வந்து மந்தி சமைக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை லெமன் இதுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு இன்க்ரீடியன்ட். பட் அது என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு என்னோடய மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்து அதை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஸ்கின் கலர் மட்டும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வச்சாச்சு. ஸோ அதுவுமே வந்து ஃப்ளேவர் நல்லாவே இருந்தது. தென் சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன், பெரிய பெரிய பீஸாக. அப்போ தான் வந்து அது பார்க்குறதுக்கு பியூட்டிஃபுல்லாக தெரியும் அப்படின்னு. தென் சிக்கன் மேரினேஷனுக்கு வீடியோ ஆனில் இருக்குது அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட்டே வந்து மசாலாஸ் எல்லாம் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுச்சு வீடியோ ஆனில் இல்லை அப்படின்ட்டு. இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மந்தி மசாலா கூடவே லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், தனியாத்தூள், கூடவே கொஞ்சமாக மஞ்சள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு, கூடவே கொஞ்சமாக ஆயில், இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ அந்த மசாலாஸ் எல்லாமே அந்த ஃப்ளஷில் வந்து ஒன்றோட ஒன்று நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி மசாலா எல்லாமே அப்ளை பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊற விட்டுடலாம். ஸோ அந்தளவுக்கு ஊறினாவே போதும். அந்த காரம் அதுக்கப்புறம் புளிப்பு எல்லாமே வந்து நம்ம ஆயில் சேர்த்துருக்கனால அப்சர்வ் ஆகிடும். தென் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி டபரா இருக்கு இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டுட்டு பே லீஃப், பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அது ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம், கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நான் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். இப்போது பூண்டு விற்கிற விலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைக்கிறதுக்கெல்லாம் கண்டிப்பாக கட்டுப்படியே ஆகாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வெளியே இருந்து தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மந்தி மசாலா கூடவே சில்லி பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கரம் மசாலா, ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வந்து அதையும் வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டேஜ்லேயே வந்து கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ண விட்டுடலாம். அந்த எண்ணெயில் வந்து அந்த கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா பொரியும் போது ஒரு ஃப்ளேவர் வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு லாஸ்ட் வரைக்கும் சாப்பாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து சூப்பராக வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரை லெமன் ஆட் பண்ணி அதையும் வந்து கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த சிக்கனையும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே வந்து போட்டுக்கலாம். போட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துட்டு லிட் வச்சு மூடிடுறேன். அந்த அனல்லே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து சிக்கன் வேகணும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கப்பில் வந்து நான் 2.5 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருந்தேன். ஸோ 5 கப் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் அப்படி இல்லைன்னா சீரக சம்பா ரைஸ் வந்து ஊற வச்சு செய்கிறீங்கன்னா 2க்கு 1.5 அளவுக்கு வந்து தண்ணி போட்டிங்கன்னா போதும், அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். தென் கொஞ்சமாக உப்பு போட்டு லிட் வந்து எகைன் மூடி வச்சுட்டேன். ஸோ நல்லா கொதிக்கட்டும். சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த சிக்கன் வேகிறதுக்குள்ளே இங்கே வந்து மசாலா ரெடி பண்ணுறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வந்து நம்ம அப்படியே வந்து வேக வச்சு பிரியாணி மாதிரி செய்ய போகிறது இல்லையா? மந்தியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% சிக்கன் வெந்ததுக்கப்புறமா எடுத்து வந்து நம்ம அவனில் வச்சு டோஸ்ட் பண்ணலாம், அப்படி இல்லைனா வந்து ஒரு டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக
இதுக்கு நான் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ் இட் இஸ் ஃபஸ்ட்டு எப்படி ஆட் பண்ணுமோ அதே மாதிரி தான். ஆயில் கூடவே வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, சில்லி பவுடர், கொஞ்சமாக மல்லி பவுடர், கூடவே மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பெப்பர் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கலந்து கொடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 70% நல்ல வெந்த கறியில் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து நம்ம வந்து மசாலாவோட அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ அந்த ஃப்ளஷ் எல்லாமே கொஞ்சம் ஆறுற வரைக்கும் நான் இந்த பக்கம் வீட்டில் எப்போவுமே யூஸ் பண்ணுற அந்த கிச்சடி பொன்னி அரிசியை வச்சு இன்றைக்கி வந்து மந்தி செய்ய போகிறேன். அதனால வந்து அது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருந்தேன். இப்போது இந்த தண்ணியோட வந்து அதையும் ஆட் பண்ணி விட்டுட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு ரைஸ் வந்து ஒரு 90% குக் ஆகட்டும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த கறியில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து நான் ஆட் பண்ணுறேன் கலருக்காக. பட் காரம் கம்மியாக இருக்கும், பட் கலர் சூப்பராகவே எடுத்து கொடுக்கும். இப்போ நல்லா வந்து எகெயின் வந்து கோட் கொடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவனில் வச்சு நல்லாவே வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்தாலும் நல்லாவே இருக்கும். பட் டீப் ஃப்ரை பண்ணும்பொழுது அந்த 65ஓட டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்குற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து இந்த மெத்தடில் பண்ண போகிறேன். நல்லாவே வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து வேறு பிளேட்க்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் பேட்சும் போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நம்ம சைட் பை சைட் நம்மளுடைய ரைஸும் வந்து ஓரளவுக்கு குக்காகி வந்திருக்கும். தென் இந்த ஸ்டேஜில் எல்லோ ஃபுட் கலர் இருந்ததுன்னா இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா வந்து நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ரெட் கலர் மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கலரே வந்து மாற்றி கொடுத்துரும் மந்தியோடது. இப்போது ரைஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 90% தானே குக் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் வந்து தம் போட்டுடலாம். அப்போ தான் வந்து நல்லாவே குக் ஆகும். தென் தம் போட்டதுக்கப்புறமா சிக்கன் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து ஆனியன் சைட் பை சைட் பொரித்து வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி லைட்டாக வந்து கீ வந்து போட்டுக்கலாம். தென் நல்லா வந்து ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு பவுலில் என்கிட்ட சார்கோல் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் சில் இருக்கு இல்லையா, அதுவே வந்து நல்லா வந்து பர்ன் பண்ணி அதில் வந்து வச்சு மேலே வந்து லைட்டாக வந்து கீ போட்டுட்டேன். அது நல்ல ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்திருந்தது. ஸோ நான் எதிர்பார்க்கவே இல்லை. தென் எகைன் வந்து பார்த்திங்கன்னா லிட் வச்சு மூடி தம் ஸ்டைலில் 15 மினிட்ஸ்க்கு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வந்து வச்சு விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய மந்தி பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். தென் மார்னிங் வந்து பயங்கர பிஸியாக போயிட்டுருக்கனால ஹபி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இன்றைக்கி வந்து டூனா ஃபிஷ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா சூரமீன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். இது மட்டன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். பட் இதில் வந்து முள் சுத்தமாக இருக்காது, நடுவில் இருக்கிற ஒரு முள் மட்டும்தான் இருக்கும். எனக்குமே வந்து டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. மசாலா மட்டும் அப்ளை பண்ணி கொடுத்துட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஹபி வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து பண்ணிட்டாங்க. தென் நல்ல மந்தியோட வாசனை வந்து சூப்பராக வந்துட்டே இருந்தது. ஸோ எடுத்து போய் பார்த்தேன், நல்லா வந்து கறியும் வெந்திருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பியாக வந்து லன்ச் சாப்பிட உட்காந்துட்டோம். இவர் வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்பொழுது குலாப் ஜாமுனும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தார். பட் பண்ணதுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணலாம். என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா, சக்கரை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கரெக்டான ஈக்குவலாக தண்ணி வைக்காமல் அதிகமாக போட்டனால குலாப் ஜாமுன் லைட்டாக குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது. தென் நெய்பர் வீட்டுக்கும் ஃபுட் கொடுத்து விட்டதுக்கப்புறமா 3 பேரும் வந்து நல்ல டயர்டில் தூங்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டைல் மந்தி வந்து கண்டிப்பாக நீங்களுமே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ். பார்க்குறதுக்கு தான் ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து சமைக்க உங்களுக்கே வந்து அழகாக இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. அண்ட் இந்த ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹப்பி எனக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். கூடவே வந்து பேங்கிள்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ நடுவில் இருக்க வளையல் மட்டும் நான் வந்து பேர் பண்ணியிருந்தேன் வீட்டில் இருந்தது வச்சு. தென் கூடவே மல்லிப்பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த சீசனில் பூவெல்லாம் எதுக்கு அவ்வளோ ரேட் சொல்கிறாங்களே, எப்படி வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி இடத்துக்கு நல்ல கூட பூ வைக்காமல் எப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக இருக்கிற அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் ரொம்ப பிடிக்கும். லைக் பூ, பேங்கிள்ஸ் இது எல்லாமே.
தென் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராக வந்து ஜாலியாக வந்து வெளியே கிளம்பிட்டோம். கிளம்புறதுக்கு முன்னாடி செல்ஃபிஸ் எடுக்கலாம் அப்படின்ட்டு அட்ராசிட்டிஸ் பண்ணிவிட்டு தென் வந்து ஒரு சில கிளிக்ஸ் மட்டும் நல்லா இருந்தது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு தென் ஸ்டுடியோவில் வந்து இது வரைக்கும் ஒரு ஃபோட்டோ கூட நாங்கள் ஃபேமிலியாக எடுத்துக்கிட்டதே இல்லை அப்படின்ட்டு நியர்பையில் ஒரு ஸ்டுடியோ இருந்தது. ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம். போயிட்டு ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் ரொம்பவே வந்து சிம்பிளாக ஏதாச்சும் டின்னர் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னும் மார்னிங் வந்து பயங்கர ஹெவியாக வந்து போயிட்டுருக்கு அப்படின்றனால. ஸோ மோஸ்ட் கோயம்புத்தூரில் எல்லாருக்குமே தெரியும் கீதா மெஸ் வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் வந்து டேஸ்ட் பயங்கரமாக வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். அதுவும் அவங்களுடைய ஃபிர்னி வந்து சான்ஸ்லெஸ். ஸோ ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஆனிவர்சரி ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி தான் வந்து போயிருந்தது. அண்ட் மினி விலாக்ஸ் பார்த்து நிறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ ரியலி தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். அன்டில் தென் பாய், டேக் கேர் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.